அனைவருக்கும் வணக்கம். தூய சக்தி தூய சக்தின்னு சுயத்தம்பாட்டம் அடிச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைய ஆளும் சோஃபா மாடல் அரசு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய சக்தியுடைய முகத்திரை கிழிஞ்சு தொங்குது. குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பல காணொளிகள் பார்த்துட்டோம். பல விஷயங்கள் ஆதாரங்களோடு பார்த்துருக்கோம். அமமுக எம்எல்ஏ கிட்ட தொடங்கி கடைசியாக 2 விஜயபாஸ்கர்கள் தாவேக்கால போய் சேர்ந்தது வரைக்கும் எல்லாமே குதிரை பேரம் தான். வைகோ அவர்கள் வாய் விட்டார் குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற விவகாரத்தை. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கிட்டேயே இப்போ குதிரை பேரம் நடத்துகிறாங்க தாவேக்கா. அதில் முதல்ல நம்ம பார்த்தது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட காவல்துறையை வச்சே குதிரை பேரம் நடத்துனாங்க. எஸ்பி ஆஃபீஸில் வச்சு காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேருங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசியிருக்காங்க காய்ஸ். அதை தொடர்ந்து இப்போ திமுகவோட எம்எல்ஏக்கள் நிறைய பேர்கிட்ட வேற நடந்திருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக காட்ட போகிறேன். ஆதாரம் இருக்குது, வேறம் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குது, சும்மா நம்ம சொல்லலை. திமுகவுடைய நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கள்கிட்ட வேறம் நடந்திருக்கு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு வேற பேரம் பேசியிருக்காங்க. வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் அவர்களுக்கு 50 கோடி தருவதாக தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OS மணியன் அவர்களிடமும் பேரம் நடந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் RS பாரதி அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பேரம் நடத்திக்கிட்டு இருக்கு தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆதாரம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆதாரம் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அந்த ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய ஒரு மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேடையில் ஏறி பேசுகிறார். அந்த மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடைய கோயில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை நாங்கள் மிரட்டி அவரை வந்து சேர வைப்போம், அவரை ராஜினாமா பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாகவே பேசுகிறாருங்க. இந்த டைம் மேலே ஐயா ஸ்டாலின் வந்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணத்துல இருந்தாரு. ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு. அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். பார்த்தீங்களா, வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில்பட்டியுடைய திமுக எம்எல்ஏவை சீக்கிரமே வர வச்சிருவோம். இதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ இப்படி தான் மிரட்டி இந்த தாவேக்கா எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு தாவேக்கால வந்து சேர வைக்குது. இப்படி மிரட்டி வர வைக்கிறதுக்கு அதிமுக காரங்களை மிரட்டி வர வச்சிடலாம், அமமுக காரங்களை மிரட்டி வர வச்சிடலாம், IUMல மிரட்டலாம், VCKவை மிரட்டலாம். திமுக காரனை இதே மாதிரி மிரட்ட முடியுமா? திமுகலேருந்து யாராவது இந்த மாதிரி வந்துடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. மதிமுக எம்எல்ஏக்களையே வர வைக்க முடியல. மதிமுக வர வச்சிட்டாங்க, ஆனால் மதிமுக எம்எல்ஏக்களை வர வைக்க முடியல. ஏன்னா 2 பேரும் நன்றி விசுவாசம் உள்ளவங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டோமே அதனால தானே ஜெயித்தோம் அப்படின்ற நன்றி விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் அவங்கள விலைக்கு வாங்க முடியலை. அவங்களையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, மிரட்டுறது உருட்டுறது, வந்து சேரணும், ரிசைன் பண்ணணும், தாவேக்கால சேரணும், வரணும், இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க எதுக்கும் அடி பண்ணலை. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்டையும் இந்த மிரட்டல் உருட்டல் நடந்திருக்கு, அவரும் அடி பண்ணியலை. இப்போ OS மணியன் அவர்கள், ஆஸ்டின் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், இப்படி பல பேர்கிட்ட பேரம் நடந்திருக்கு. இப்போ அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர் வந்து புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தானே இப்போ காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் இன்வால்வ்டு அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. தாவேக்காவுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர்கிட்ட பேரம் நடந்திருக்குன்னு அவர் புகார் கொடுத்துருக்கார். அதுக்கு உடனே இந்த காவல்துறை செயல்பட்டு 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்களாமா, எந்தவித அடிப்படை ஆதாரமும் எதுவுமே காட்டலை, அவரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதுக்கெல்லாம் இவ்வளோ விரைவாக வந்து செயல்படுது இந்த காவல்துறை. இப்போது RS பாரதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, தாவேக்காவுடைய ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி வெளிப்படையாகவே மிரட்டுறாரு. இதுவே ஒரு ஆதாரம் தான் முதல்ல. அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. காவல்துறை இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காதா? இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காதுல்ல. அப்போது தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபட்டுச்சுன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. காவல்துறையே சேர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபடும். என்ன இது? அதெல்லாம் நியாயமாக இருக்கா? திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு எந்தவித ஆதாரமும் பொதுவெளியில் நம்ம இன்ன வரைக்கும் எதுவுமே பார்க்கல அப்படின்னு இருக்கிறப்போ கூட செந்தில் பாலாஜி அவர்களை தேடிக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை. ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் நடத்தியிருக்கு இந்த தாவேக்கா. வெளிப்படையாகவே இவ்வளோ ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறப்போ கூட காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாதிரியே தெரில. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் பேசின பேச்சை பாருங்கள். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறப்போவே இந்த பேச்சு, இந்த அராஜகம்னா இவங்களுக்கெல்லாம் மெஜாரிட்டி கிடச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி வாருங்களேன். கொஞ்சம் கூட மக்கள் நல திட்டங்களோ, மக்களுக்கான சேவைகளோ, இல்லை மக்களுக்கான அரசியலோ எதுவும் பேசுகிற மாதிரியோ செயல்படுற மாதிரியோ சுத்தமாக தெரியல.
முழுக்க முழுக்க திமுகவை பழி வாங்கணும், அந்த கட்சியிலேருந்து யாரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த கட்சியிலேருந்து எப்படி இவங்கள பர்ச்சேஸ் பண்ணலாம். முதல்ல அதிமுக அமமுக அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இப்போ நேராக எதிர்கட்சிக்கிட்டே வந்துட்டாங்க. உலகத்திலேயே எதிர்கட்சிக்கிட்ட பேரம் பேசினா ஒரே கட்சி இவங்களாக தான் இருப்பாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்களை கூட விலைக்கு வாங்கணும் அப்படின்னு வெறி பிடிச்சி போய் பார்க்குறவங்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு திரிகிறாங்க. விட்டால் ஆளுநர்கிட்ட கூட கேட்டுருவாங்க போல், ஆளுநர் சார் நீங்கள் வந்து உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து எங்கள் கட்சியில் சேருங்க சார். விட்டா எல்லாரும் கேட்பாங்க போல, சொந்த கட்சிக்காரனே ரிசைன் பண்ணிட்டு வந்து சேருங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க போல. அந்த லட்சணத்தில் இருக்கு. வெறி பிடிச்சி போய் திரிகிறாங்க, குதிரை பேர வெறி. இவங்களுடைய நினப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, எதிரில் கட்சியே இருக்கக்கூடாது, எதிரில் நம்மளை கேள்வி கேட்க ஆளே இருக்கக்கூடாது, எல்லாரையும் வாங்கு, தமிழ்நாடு தான் தளபதி, தளபதி தான் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இருப்பாங்க விஜய். அதை அப்படியே நிறைவேற்றணும், நமக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது, மக்களும் இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அடித்து ஓட ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தால் அங்கே கொண்டு வர பார்த்தாங்க யூனியனில். ஆனால் இவர் என்னென்னா, ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே சிஎம் ஒரே இது ஒரே அரசன் ஒரே மன்னர் ஒரே மக்கள் ஒரே மனநிலை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், இது ஜனநாயக நாடாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. எதிரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்குறார். அதான் மெஜாரிட்டி கிடச்சிருச்சுல்ல, மெஜாரிட்டி கிடச்சி நல்லா ஆட்சியை கொடுத்தா கூட இருக்கிறவங்க ஒழுங்காக ஒத்துழைப்பாங்க. அப்போ இவர் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண போகிறதா இவர் ஐடியாவில் இருக்காரா? மக்களுக்கான நல்லாட்சி கொடுக்காம ஏதாவது தில்லுமுள்ளுகளில் ஈடுபடுற மனநிலை ஏதாவது அஜெண்டாவோடு இருக்காரா இவர்? அப்போனா தான் இப்படி பயப்படணும். கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுத்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ மெஜாரிட்டி நல்லாவே எடுத்தாச்சு. பத்தாத குறைக்கு அதிமுக எம்எல்ஏக்களையும் சில பேரை ராஜினாமா பண்ணி வர வச்சாச்சு. இப்போ எல்லாம் ஆல் செட் அப்படின்னு தானே இருக்காரு. இப்போ எதுக்கு பயப்படுறாரு? இன்னும் வேணும்னு ஏன் இவர் இவ்வளோ வந்து பயப்படுறாரு? ஒரு 180 200 எம்எல்ஏக்கள் நமக்கு பக்கம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரா என்னமோ தெரில. ஒழுங்காக செயல்பட்டா இப்போ போயிருக்கிற கூட்டணி கட்சிகளே இருக்க தான் போகிறாங்க. ரொம்ப மோசமாக செயல்படும் பட்சத்தில் மேபி அவங்க ஆதரவை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. அது இவங்களாம் நம்ம நம்ப முடியாது. இவங்க மானஸ்தர்கள், இவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு என்ன ஆனாலும் அமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற வெறியில் தான் போயிருக்காங்க. ஆகவே அந்த வெறியோடவே இருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இருந்தாலும் இந்த அரசு ரொம்ப மோசமாக செயல்படும் பட்சத்தில் இந்த சக்திகள், இந்த மனசாட்சி உள்ள சக்திகள்னு விஜய் சொன்னாரே, சட்டமன்றத்தில் சொன்னார், இந்த கட்சிகளை பார்த்து தான், இந்த கூட்டணி கட்சிகள். ஆகவே இந்த மனசாட்சி உள்ள சக்திகள் மனசாட்சியுடன் வெளியே வருவாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம நம்ப முடியாது. ஆக நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்காக எதிர்கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரார். அப்போ என்னமோ ஒரு சதி திட்டம், என்னமோ ஒரு மோசமான விஷயத்த தமிழ்நாட்டில் பண்ண போகிறாரு, எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க, என்னமோ ஒன்று மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடக்குது, என்னமோ ஒரு மோசமான விஷயத்தையெல்லாம் இங்கே கொண்டு வர போகிறாரு. ஏற்கனவே நிறைய கொண்டு வந்துட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளெல்லாம் இடிக்கிறாங்க, மக்கள்லாம் கதறாங்க, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஏன்டா ஓட்டு போட்டோன்னு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. கன்னியாகுமரியில் என்னமோ தோன்றாங்க என்னெல்லாமோ நடக்குது. அவ்வளோதான். ஆகவே இன்னும் என்னமோ பெருசாக ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்மளோட இன்ட்யூஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னமோ ஒன்று பெருசாக செய்ய போகிறாங்க அப்படின்னு. ஆகவே அப்படி என்னமோ பெருசாக செஞ்சு மக்கள் எதிர்ப்பு பயங்கரமாக இருந்தால் கூட நம்ம ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இதில் இருக்கார். இதில் வெறியில் இருக்கார். இதில் வேறு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட வேற நடந்துச்சுன்னு சொல்லி அவர் வெளிப்படையாக வந்து சொல்கிறப்போ அந்த மனுஷன் பொய் சொல்கிறாரு, அவர்லாம் தவம் இருந்தாலும் சரி, எங்கள் காலில் வந்து விழுந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் கட்சியில் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அப்படியே ரொம்ப வந்து ஒரு உண்மையை பேசக்கூடிய ஹரிச்சந்திரன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா இப்படி நாறுது, தூய சக்தி இப்படி நாறுது. இப்போ தான் பல பேர் சொல்கிறாங்க, அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது உண்மைதான் போல அப்படின்றாங்க. ஏன் அவர் சொன்னப்போ உண்மைன்னு உங்களுக்கு தோணலையா? திமுககாரன் என்ன சொன்னாலும் பொய், என்னன்னாலும் வந்து என்னன்னே புரியல. விஜய் வந்து பொய்யே சொன்னாலும் அது உண்மை, திமுககாரன் உண்மையே சொன்னாலும் அது பொய். இது என்னது இது? அப்போ இப்படி நடக்குதுன்னு சொல்கிறப்போ யாரும் நம்பலை. அதான் சொல்கிறேன், தாவேக்காரனுங்க சொல்லக்கூடிய பொய் ஸ்பீடாக ரீச் ஆகுது, திமுக காரங்க சொல்லக்கூடிய உண்மைன்றது ரொம்ப மெதுவாக தான் தெரியுது. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகமும் உன் பேர் சொல்லும்னு ஒரு பாட்டு உண்டு, அது திமுகவுக்கு பக்காவாக பொருந்தும் போல். எவ்வளோதான் உண்மையை எடுத்து சொன்னாலும், எவ்வளோதான் நம்ம ஃபேக்ட்ஸை எடுத்து கொண்டு போய் இருந்து டேட்டாவோட பேசினாலும் அது போய் சேர மாட்டேங்க. பொய் சொல்கிறவன் அவன் பேசுகிறது படப்படன்னு போகுது. முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா தான் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஒருத்தன் பதிவு போடுறான். அது பார்த்தா லைக்கு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம இருந்து அப்படியெல்லாம் கிடையாது, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாரே ஒரு அமைச்சர் தானே, பெண் அமைச்சர் தானே, முதல் அமைச்சர்னா அவங்க ஒரு பெண் தானே. அதேமாரி நம்மளுடைய கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் பல பேர் எவ்வளோ பேரும் இருக்காங்க. சமகாலத்தில் இவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ எப்படா இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது ரீச் ஆக மாட்டேங்குது.
அவனுக்கு அங்கே போட்டது அங்கே ஃபயர் விட்டு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ராவணமா வேண்டா ஒத்தையில் நிற்கிற ஏமாண்டா அப்படி இப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்புறாங்க மக்கள் நிறைய பேர். அதை உண்மையிலே இன்னைக்கு வரையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இல்லைங்க, பாருங்க விக்கிபீடியாவில் போய் பாருங்கங்க, ஏதாவது தேடி பாருங்கங்க, ஏல சாட்சிபிட்டியில் போட்டு பாருங்கங்க அப்படின்னு. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டான் தாவேக்க டிவிக்கு விஜய் ஹெச்கியூ இது இப்போ டீமு டிவிக்கு ஐடி விங்கு டீமு இதில் அந்த இதுலலாம் இருப்பானுங்க, அவனுங்க போட்டானுங்க. அதை தான் நம்பணும். அதுதான் அஃபிஷியல், அதுதான் வந்து ஆத்தென்டிக், அதுதான் வந்து எத்திக்கல், அதை தான் நம்பணும், அதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நிறைய பேர் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போக போதோ தெரில, நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப கஷ்டம்டா. ஆகவே சுற்றி கடைசியில் திமுகவுடைய எம்எல்ஏக்களே திருடுறதுக்கு இந்த தாவேக்கா முன் வந்திருக்கு. இவ்வளோ ஆதாரத்தோட பேசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல யாரும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீடியோவாக ரீச் ஆக போகுது, தாவேக்காக்காரன் பேசினா ரீச் ஆகும், நம்ம பேசினா ரீச் ஆக போதா என்ன? நம்ம மக்கள் நீங்களாவது பார்த்து கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க கைஸ், உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசுனா வேற கைது பண்ணுறாங்களாம், இது ஹிட்லர் ஆட்சியா என்னன்னு வேற தெரியல. நாசமாக போயிட்டோம். இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரியல. முடிச்சு விட போகிறார் கைஸ், முடிச்சு விட போகிறார். ஏற்கனவே முடிச்சு விட்டுட்டார், இனி என்ன முடிச்சு விட்றது? இதெல்லாம் அதுக்கு தான் வைக்கிறார். அவர் ஒருத்தர் 2 கையில் எப்படி வச்சுட்டு இருப்பார், கோழிக்கு காலாடின மாதிரி. அவரெல்லாம் இப்போ எங்கே போனாரா தெரில. அங்கே குளத்தூர் தொகுதியில் மக்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காராம் இவரை. தண்ணி வரலையா, கரண்ட் வரலையா, அது வரலையா, அந்த ஆள் இப்படி வைப்பார்ல, அவர் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களா. மக்கள்லாம் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க குளத்தூரில். இவர் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய நாமம் போட்டாங்க போங்க. சரி, இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.